விசேஷம் ஒரு தேவ மனுஷன் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட காரியங்களை அவனை சுற்றி இருக்கிற ஆவிக்குரிய மண்டலங்களில் அவர் நடப்பிக்கிறார். அந்த அசைவ ஒரு தேவ மனுஷன் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட பிள்ளைகளாக எங்களை சுற்றி இருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரில், இந்த ஆவிக்குரிய இந்த மண்டலத்தில் தேவனுடைய செயலை நாங்கள் பார்க்குற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதான் ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மருவமாகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம், ஃபேவர் ஆஃப் காட், வில் ஆஃப் காட் ஆர் குட் அண்ட் த பர்ஃபெக்ட். ஆமென். அப்போ நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம், தேவனுடைய ஆவியானவர் எப்படிப்பட்ட காரியங்கள் எங்களை சுற்றி அவர் பண்ணுறாருன்றது பிள்ளைக்கு தெரியணும். அப்பா என்னத்தை பண்ணுறாரு நம்மளை சுற்றின்ற அந்த தெளிவு பிள்ளைக்கு இல்லைன்னு சொன்னால் அவனால் தகப்பன் காட்டுகிற பாதையிலே நடக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்து ஊழியங்களை பண்ண முடியாது, இசைந்து நடக்க முடியாது. கர்த்தர் என்னத்தை கொண்டு வராரு, ஆவியானவர் என்னத்தை நடப்பிக்கிறாரு, பிசாசு எதை தந்திரமாய் கொண்டு வாரான், என் சொந்த சுய மாம்ச இச்சைகளை நான் என்னத்தை நடப்பித்து கொண்டிருக்கிறேன் என்ற தெளிவு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டும். இந்த அட்மாஸ்பியரில் நடப்பிக்கிற அவருடைய செயல்களை கண்ணார திறந்து பார்க்கிற பிள்ளைகளை நாங்கள் இருக்க வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த ஸ்பிரிச்சுவல் விஷன், இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் செயல்பட வேண்டும். Therefore we must know how the spiritual climates around us work and how the Holy Spirit speaks and works in our life. ஹல்லேலூயா. ஆகவே ஆவியானவர் எங்களை சுற்றி ஒரு காலநிலைகளை அவர் அசைய பண்ணுகிறார். ஆவிக்குரிய காலநிலைகள், ஸ்பிரிச்சுவல் கிளைமேட்ஸ். இந்த ஆவிக்குரிய காலநிலைகளை ஒரு தேவ மனுஷன் பார்த்தா தான் அந்த இடத்துக்கேற்ற ஊழியத்தை அவர்களால் பண்ண முடியும். எப்பொழுதுமே ஒரு ஆவிக்குரிய காலநிலைகள் நம்மளை சுற்றி காணப்படும். எப்படி நாங்கள் வெளியில் போகும்பொழுது சில நேரங்களில் வெயில் அடிக்கும், மழை அடிக்கும், வானத்தை அண்ணார்ந்து பார்க்கும் பொழுது நாங்கள் ஒவ்வொரு காலநிலைகளை பார்க்கிறோம். உஷ்ண காலத்தை பார்க்கிறோம், குளிர்காலத்தை பார்க்கிறோம், வறட்சியான நாட்களை பார்க்கிறோம். சில இடங்களுக்கு நாங்கள் போகும் பொழுது நல்லா உடம்பு உஷ்ணமாக இருக்கும். சில பகுதிக்குள்ளே என்டர் ஆகும் பொழுதே அது அதிகமான குளிருள்ள இடமாக இருந்தால் நாங்கள் திடீரென்று என்னத்தை உணர ஆரம்பிப்போம், எங்களோட சரீரத்தில் ஈரப்பதன்களை உணர ஆரம்பிப்போம். அந்த கிளைமேட் மாறுறத ஈஸியாக இந்த மாம்ச சரீரத்தால் அறிந்து கொள்ள முடியும். அதே போல் ஒரு ஆவி மனுஷன் ஆவிக்குரிய காலநிலைகள் மாறுவதை அவன் அறிய வேண்டும். ஸ்பிரிச்சுவல் கிளைமேட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீட்டுக்கு நீங்கள் ஜெபிக்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டை சுற்றி எப்படிப்பட்ட அட்மாஸ்பியர் இருக்கின்றது கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். உங்கள் கண்கள் திறக்கப்படும் பொழுது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷன் என்று சொன்னால் ஒரு மனுஷன் உங்களுக்கு உங்களிடத்தில் ஜெபிக்க வராங்களா, இல்லை நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போகிறீங்களா, ஏதாவது ஒரு ஃபெலோஷிப்போடு நீங்கள் ஐக்கியமாக போகிறீங்களா, ஏதாவது ஒரு நண்பர்கள் கூட்டத்திலையோ யார் மத்தியில் நீங்கள் போனாலுமே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னுடைய விஷனை உன் கண்ணை திறந்து காட்டுவார். இங்கே எப்படிப்பட்ட அட்மாஸ்பியர் இருக்குது, இங்கே எப்படிப்பட்ட பிசாசுடைய வல்லமைகள் செயல்பட்டு கொண்டிருக்கு. ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் ஜெபிக்க என்டர் ஆகும் பொழுதே ஆவியானவர் காண்பிப்பார் இந்த வீட்டுக்கு மேலே எப்படிப்பட்ட பிசாசின் தாக்கம் கிரியை செய்து கொண்டிருக்கு. ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுதே அந்த மனுஷன் எப்படிப்பட்ட அட்மாஸ்பியருக்குள்ளே வாழ்கிறான், ஸ்பிரிச்சுவல் ரல்முக்குள்ளே வாழ்கிறான்றதை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார். ஆகவே ஒரு ஆவி மனுஷன் ஆவிக்குரிய கால்நிலைகளை அறிந்து கொள்ள வேண்டும். பூமியில் வாழ்கிற மாம்ச சரீரத்தில் எப்படி பூமிக்குரிய ஒவ்வொரு கால்நிலைகளை பார்த்து உணர்ந்து நாங்கள் அறிகிறோமோ அதுபோல் ஆவிக்குரிய காலநிலைகளை ஒரு ஆவி மனுஷன், ஒரு தேவ மனுஷன் நிதானிக்க முடியவில்லை என்று சொன்னால் அவர்களால் தேவனுடைய சித்தத்தின் ஊழியத்தை பண்ண முடியாது. ஸோ நாங்கள் கிளைமேட்ஸை பார்க்கணும். ஸ்பிரிச்சுவல் கிளைமேட்ஸ் எங்களுக்கு ஓப்பன் ஆகணும், எங்களுடைய கண்கள் திறக்கப்படணும், நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷன் எங்களுக்கு கிடைக்கணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி இருந்தால் மாத்திரம்தான் எங்களால் சகல காரியங்களையும் ஊடுருவி பார்க்க முடியும். வெளியரங்கமான ஃபிசிக்கலான இந்த உலகத்தை, ஃப்ளெஷ்லியான இந்த
இந்த பொடியை மாம்ச பிரகாரமான சரீரத்தையோ இல்லை வெளியரங்கமான இந்த பௌதிகவியலான இந்த உலகத்தையோ பார்க்கிறத தாண்டி ஆவிக்குரிய மண்டலத்தில் எங்களால் ஊடுருவி பார்க்க முடியும். எப்போ? எங்கள் கண்கள் திறக்கப்படும் பொழுது, எங்களுடைய கண்கள் ஆவிக்குள்ளாக்கப்படும் பொழுது. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக ஏதாவது பண்ணணும் என்ற வாஞ்சிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் சரி, அல்ல தெளிவான தரிசனத்தோடு ஓடுகிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நமக்கு இந்த விஷன் ரொம்ப முக்கியம். ஸ்பிரிச்சுவல் விஷன் இல்லாமல் நம்மளால் ஓடவே முடியாது. பிசாசு உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவான். இந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும். நல்ல ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால் 8ஆம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். மோசைக்கு விரோதமாக இஸ்ரவேலர்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு ரெச்சி இல்லையே, எங்களுக்கு இந்த வந்த நாள்லேருந்து இந்த மன்னாவை சாப்பிடுங்களை அழுத்து போயிட்டு ரெச்சி வேணும்னு சொல்லி மோசை விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மோசையால் ஏற்றுக்கொள்ள முடியலை. இவங்க கர்த்தரை விரோதமாக துணிகரமாக இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தர் கொண்டு வந்த பாதையை மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மோசையை தேவனை பார்த்து ஜெபிக்க ஆரம்பிக்க, ஆண்டவர் என்னால் முடியலை, ஃபாதர் ஐ ஆம் ஸோ டயர்ட், நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். இந்த ஜனங்கள் என்னை ரொம்ப நிந்திக்கிறாங்க. என்னால் இவர்களுக்கு ஊழியம் பண்ணுற அளவுக்கு எனக்கு பலன் இல்லாதபடி நான் பலவீனப்பட்டு போயிருக்கிறேன். என்னால் முடியலை, இந்த நுகத்தை என்னால் சுமக்க முடியலன்ட்டு மோசே தேவனும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே ஒன்றுக்கும் யோசிக்காத, உனக்குள்ளே இருக்கிற இந்த ஆவியை நீ என்ன பண்ணு, 70 மூப்பர்களுக்குள்ளே இம்பார்ட் பண்ணிவிடு. 70 மூப்பர்களுக்குள்ளே உனக்குள்ளே இருக்கிற இந்த ஆவி கடந்து போகட்டும். இப்படி சொன்ன உடனேயே மோசே என்ன பண்ணுறாரு, 70 மூப்பர்களை இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ளே இருந்து தெரிஞ்செடுக்கிறார், சூஸ் பண்ணுறாரு. 70 மூப்பர், 70 எல்டர்ஸ், 70 பேரையும் அவர் தெரிந்தெடுத்து என்ன பண்ணுறாரு, அவங்கள கூப்பிட்டு ஒரு குறித்த நாளில் கர்த்தருடைய ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றி அவங்கள நிறுத்தி வச்சுட்டு அவன் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் சொன்னது போலவே இறங்குறாரு. மேகத்தின் மேலே இறங்கின தேவன் மோசைக்குள்ளே இருந்த ஆவியை அந்த 70 பேருக்குள்ளேயும் தேவன் இம்பார்ட் பண்ணுறாரு. அவர் அனுமதிக்கிறாரு மோசைக்குள்ளே இருந்த அந்த ஆவி அந்த 70 பேருக்குள்ளேயும் கடந்து போகும்படியாக. சேம் இம்பார்ட் எல்லாருக்குள்ளேயுமே அதே ஆவியின் பலன் கடந்து போகுது. ஏன்? மோசே தனியே அந்த பாரத்தை சுமக்காம அவருக்கு தோளுக்கு தோள் கொடுக்கும்படியாக இந்த 70 பேரும் மோசையால் தெரிந்தெடுக்கப்பட்டு தேவனுக்கு முன்பதாக நிறுத்தப்படுகிறார்கள். இவனுக்குள்ளே ராவி அவங்களுக்குள்ள கடத்தப்பட்ட உடனேயே வேதம் சொல்கிறது, அவ்வளவு பேருமே தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தார்கள். மூப்பர்களை தெரிஞ்செடுக்கிறாரு, தனக்குள்ளே இருக்கிற ஆவி அவங்களுக்குள்ளே கடத்தும்படியாக கர்த்தருடைய உதவியோடு ஒரு ஊழியத்தை பண்ணுறாரு. இப்போ கர்த்தருடைய ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றி நின்ற அவ்வளவு பேருமே தீர்க்க தரிசனத்தை உரைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பயங்கரமான ஒரு ஆவிக்குரிய மண்டலம், ஒரு அட்மாஸ்பியர் அங்கே உருவாக ஆரம்பிக்குது. எல்லாருமே பேசுகிறாங்க உற்சாகமாக. ஆனால் கவனிங்க, இங்கே இன்னொரு சம்பவம் நடக்குது. கூடாரத்தை சுற்றி இருக்கிற சகல மூப்பர்களும் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது வேதம் சொல்லுது, 2 பேர், வர வேண்டிய 2 பேர் அன்றைக்கு அந்த இடத்துக்கு வரலை. 2 பேர் என்ன பண்ணலை, அன்றைக்கு 70 பேர் அவர் சூஸ் பண்ணுறாரு. இப்போ நிற்கிறது 68 பேர் மட்டும்தான். கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்பும் பொழுது மோசைக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி 68 பேர் மேலே இம்பார்ட் ஆகுது. ஆனால் வர வேண்டிய 2 பேர் அங்கே அப்சன்ட், வரலை. எல்தாத் மேதாத் என்ற 2 பேர் அந்த இடத்துக்கு வரலை. இவங்க 2 பேரும் எங்கே இருந்தாங்க அந்த நேரத்தில் என்ன சொன்னால், ஜனங்களை பாளையத்துக்குள்ளே இருந்தாங்க. வேதம் சொல்கிறது, கர்த்தர் இந்த காரியத்தை கட்டவிழ்த்த உடனே மோசைக்குள்ளே இருந்த அந்த ஆவி 70 பேருக்குள்ளேயும் கடத்தப்பட ஆரம்பிக்கல. கூடாரத்தை சுற்றி நிற்கிற 68 பேர் முதலாவது தீர்க்க தரிசனத்தை உரைக்க ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்லுது, இவங்க உரைத்து முடித்த பின்பு இந்த ஃபெலோஷிப்புக்கு வராத அந்த எல்தாத் மேதாத் என்ற அந்த 2 பேர், பாளையத்துக்குள்ளே இருந்த அந்த 2 பேர் மேலேயும் அதே ஆவி ஊற்றப்படுது. இந்த ஆவி ஊற்றப்பட்ட உடனே பாளையத்துக்குள்ளே இருந்தவங்க இப்போ ப்ரொஃபஸி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பாளையத்துக்குள்ளே இருந்தவங்க தீர்க்கதரிசனத்தை உரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உரைக்க வெளுக்கிட்டோன்னா பாளையத்துக்குள்ளே பெரிய சலசலப்பு, எல்லாரும் பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டா, அவங்களுக்குள்ள ஊற்றப்பட்டது கர்த்தருடைய ஆவி. கர்த்தர் மோசே மேலே வைத்த அந்த அழைப்பு, அந்த பாரம், அந்த பேர்டன், அதுக்குரிய ஸ்பிரிட், அதுதான் மோசைக்குள்ளே இருந்து அவங்க மேலேயும் கடத்தப்பட்டது. அந்த கிரை அவங்களுக்குள்ள ஊற்றப்பட்ட உடனே இவங்க அவங்களே அறியாமல் தீர்க்க தரிசனங்களை உரைக்க எல்தாத்தும் மேதாத்தும் ப்ரொஃபஸி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பாளையத்துக்குள்ள பயங்கர சலசலப்பு, சுற்றி இருந்தவங்களாம் பயந்து நடுங்க உள்ளே இருந்தவங்களாம் வெளியில் வந்துட்டாங்க. யாரா இங்கே 2 பேர் தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இஸ்ரவேல் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே அந்த பாளையம் போனதில்லை. சம்பந்தமில்லாத 2 பேர் கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்பட்டு தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பிக்கப்பட்ட இப்படிப்பட்ட சம்பவம்.
உடனே அந்த இடத்திലേക്ക് ஒரு வாலிபன், ஒரு பிள்ளையாண்டன் ஓடி வந்து மோசேட சொல்றாரு, மோசே, எல்தாத்தும் மேதாத்தும் பாளையத்துக்குள்ள தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டில் இப்பையும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் வசனத்தில் சொல்லப்படுது, இந்த 68 பேர் ஏற்கனவே ப்ரொஃபைல் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் பாளையத்தில் இருக்கிற 2 பேர் அந்த பிள்ளையாண்டன் ஓடி வந்து சொல்லுகிற அந்த நேரத்திலையுமே அவங்க தீர்க்கதரிசனம் உரைச்சிட்டு இருந்தாங்களாம். மோசேக்கு இந்த காரியத்தை சொல்லும் பொழுது இங்கே முடிவெடுக்க வேண்டிய ஆளும் அடுத்தது என்ன பண்ணணுமன்றதை சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கிற தலைவர் யார்? மோசே. மோசே தான் இப்போ சொல்லணும் என்ன அவங்கள என்ன பண்ணணுமோ அதை மோசே முடிவெடுக்கணும். அவங்கள ப்ரொஃபஸி சொல்ல விடுறதா இல்லை அவங்கள தடை பண்ணுறது, இது தீர்மானம் எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது மோசே. ஆனால் வேதம் சொல்லுது, உடனே மோசே இடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா பிரதியுத்தரம் பண்ண வேண்டிய மோசே அமைதியாக இருக்கும் பொழுது இப்போ யோசுவா ஒரு பிரதியுத்தரம் கொடுக்குறார். வேதம் சொல்லுது, மோசையோடு இருந்த வாலிபரில் ஒரு வாலிபன், நூனின் குமாரன், கர்த்தருடைய ஊழியக்காரன். அவனை குறித்து அவன் யார் இன்னார்னு மிக தெளிவாக இந்த இடத்துல 1க்கு 3 தடவை அடையாளப்படுத்துகிறார். இந்த யோசுவா இப்போ பிரதியுத்தரம் சொல்கிறார். என்ன பிரதியுத்தரம் தெரியுமா? வார்த்தை சொல்லுது, அவர்களை தடை பண்ணும் என்றானா. இப்போ மோசையை பார்த்து யோசுவா சொல்கிறாரு, மோசே என் ஆண்டவனே அவங்கள தடை பண்ணுங்க. யோசுவா சொல்கிறாரு, யாரை தடை பண்ணட்டாம்? கர்த்தருடைய ஆவி ஊற்றப்பட்டு கர்த்தருடைய ஆவியால் தீர்க்கதரிசனம் உரைக்கிறவனை தடை பண்ண சொல்லி யோசுவா மோசைக்கு பிரதியுத்தரம் சொல்கிறார். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றானாம். ஹல்லேலூயா. இப்போ மோசே கேட்குறாரு யோசுவா பார்த்து, என்னப்பா யோசுவா, எனக்காக வைராக்கியம் பாராட்டுறாயா? உன் வைராக்கியம் எதை பேஸ் பண்ணியிருக்கு? எனக்காக இதை பேசுகிறியா? எனக்கான வைராக்கியமா? இல்லை. கர்த்தர் பாரு, கண்ணத்திருந்த யோசுவா, இந்த ரல்மல் என்ன நடக்குதுன்றதை பாரு. கர்த்தர் தன்னுடைய ஆவியை தன்னுடைய ஜனங்கள் மேலே ஊற்றுறார். கர்த்தர் தன்னுடைய ஆவியை தன்னுடைய ஜனங்கள் மேலே ஊற்றி அவர்களை தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறார். அப்போ கவனிங்க பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த எல்தாத்தும் மேதாத்தும் தீர்க்க தரிசனம் உரைத்தது மாம்ச பிரகாரமாயோ அல்லது அந்த இடத்துல குழப்பத்தை கொண்டு வருகிற நோக்கத்துக்காகவோ இல்லை. இது தேவனால் உண்டான காரியம். இது கர்த்தருடைய நிகழ்ச்சி. இது தேவன் அஜெண்டா. இது ஆண்டவர் இதை பிளான் பண்ணுறார். ஆனால் தன்னை சுற்றி கர்த்தர் எப்படியான காரியங்களை நடப்பிக்கிறார் என்றதை புரிந்து கொள்ள முடியாத இடத்தில் அன்றைக்கு யோசுவா இருந்தார். அன்றைக்கு யோசுவாவுக்கு டிசைன் பண்ண முடியலை. அந்த 2 பேருமே தேவனுடைய ஆவியை பெற்றுத்தான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்கன்றது அன்றைக்கு யோசுவாவால் நிதானிக்க முடியலை. உடனே மாம்சீக வைராக்கியத்தோட மோசே அவங்கள தடை பண்ணுங்க அப்படி தான் சொல்கிறார். மோசே, என்னப்பா நீ எதுக்குப்பா வைராக்கியம் பாராட்டுற? கர்த்தர் தன்னுடைய ஆவியை தன் ஜனங்கள் மேலே ஊற்றி வச்சிருக்கார். யோசுவாவுக்கு முடியலை அன்றைக்கு அந்த ரல்மை டிசைன் பண்ணுறதுக்கு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே யோசுவா வச்சு தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறார். சுதந்திரங்களையும் பிரித்து கொடுக்க வைக்கிறார். ஆமென். அன்றைக்கு பலவீனமாக இருந்தான். ஆனால் அதே யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுற ஆண்டவர், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் நான் இருப்பேன். அன்றைக்கு அவன் பலவீனப்பட்டது பிள்ளைதான். அவனால் அன்றைக்கு புரிந்து கொள்ள முடியாத இடத்துல இருந்தான். ஆனால் யோசுவா அங்கேயே நிற்கலை. தொடர்ந்து அவன் கர்த்தருடைய வழி நடத்தல் அவன் முன்னேற ஆரம்பித்தான். பாதை தெரிஞ்சாதான் நம்மளால் பிரயாணம் பண்ண முடியும். போகணுமென்ற ஆசை இருந்தாலும் பாதை தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் பிரயாணம் பண்ண முடியும். நமக்கு பாதை தெரியலை, ஆனால் நான் போகணுமென்ற விருப்பம், பரிசுத்தாவை கொண்டு நடத்தணுமென்ற பேர்டு எனக்குள்ளே இருந்தும் வேலை இல்லை. எங்களோட விஷன் ஓப்பன் ஆகணும். ஹல்லேலூயா. என்னை சுற்றி இருக்கிற ஆவிக்குரிய மண்டலங்கள் ஆவியானவர் என் கரங்களை பிடித்து எதை செய்ய நினைக்கிறன்றதை முதல் பிள்ளையாக நான் பெற்றுக்கொள்ளணும். இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு 7 காரியத்தை நான் வேகமாக நான் உங்களுக்கு சொல்லி அதுக்கு சில வார்த்தைகளையும் சொல்லி நான் அப்படியே இந்த காரியங்களுக்காக உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. முக்கியமான 7 காரியம். இந்த 7 காரியம் என்னுடைய தனிப்பட்ட ஜீவனத்தில்
தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எப்படி இந்த அனுபவத்துக்குள்ளே போனேன், நான் எப்படி இந்த காரியத்தை நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இன்றைக்கு கிருபையாய் தேவன் பயன்படுத்துகிறாரோ அதன் அடிப்படையில் உறவில் இருந்து ஒரு 7 காரியத்தை நான் உங்களோட பேச நான் பாரப்படுகிறேன். முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்துவை உங்கள் வெளிச்சமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்செப்ட் கிரைஸ்ட் ஆஸ் யுவர் லைட். ஆமென். அடுத்தது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட நீங்கள் ஜெபிக்க வேணும். ப்ரே ஃபார் த ஸ்பிரிச்சுவல் சைட்ஸ். மூன்றாவது காரியம், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அதிகமாக தியானிக்கணும். அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை படிக்க நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அதாவது வார்த்தையை ஆவியில் நீங்கள் பார்க்கணும், ஊடுருவி. ஸ்டடி அண்ட் மெடிடேட் ஆன் காட்ஸ் வேர்ட். நாலாவது, பரிசுத்த ஆவியின் நிறைவும் நிரப்புதலினாலும் உண்டாகிற அவசியத்தை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியின் நிறைவும் நிரப்புதலும் நமக்குள்ளே வர. ஐந்தாவது, விசுவாசத்தில் நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் நடக்கிற அந்த உறவு நமக்கு ரொம்ப முக்கியம். அதன் மூலம் நம்மளோட விஷன் ஓப்பன் ஆகும். ஸ்பிரிச்சுவல் விஷன் கம் பை த ஃபெய்த். விசுவாசத்தின் மூலம் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம விசுவாசத்தில் நடக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆறாவது விஷயம், மனம் திரும்புதல் மூலம் ஆவிக்குரிய குருட்டாட்டத்தை நாங்கள் எங்களை விட்டு அகற்றணும். ரிமூவ் ஆல் த ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் த்ரூ த ரிப்பெண்டன்ஸ். ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் மூலம் நாங்கள் சகல விதமான ஆவிக்குரிய கூட்டாட்டத்தை நீக்க வேண்டும். ஏழாவது காரியம், முழு இருதயத்தோடு நீங்கள் அவரை தேடணும். முழு இருதயத்தோடு நீங்கள் தேவனை தேடுற பிள்ளையாக நீங்கள் இருக்கணும். காட்ஸ் ரிவீல் ஹிம்செல்ஃப் டு தோஸ் ஹூ ட்ரூலி see him. ஹல்லேலூயா. இந்த 7 காரியம் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 7 படிமுறைகளில் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணும் பொழுது உங்களால் ஈஸியாக இந்த மண்டலத்தை பார்க்கலாம். ரல்மா, இந்த கிளைமேட், இந்த அட்மாஸ்பியரை உங்களால் ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய ஊழியங்களில், சுவிசேஷத்தின் பணியில், ஜெபமைய ஊழியங்களில், சபை ஊழியங்களில், சகல காரியங்களையும் இன்றைக்கும் எங்களுக்கு அது மிக உதவியாக இருக்கிறது. கட்டாயம் ஒரு தேவ மனுஷனுக்கு, ஒரு தேவ மனுஷிக்கு ஸ்பிரிச்சுவல் விஷன் அது கிரிய ஒர்க் பண்ணணும். அது ஆக்டிவில் இருக்கணும். அந்த கண் இல்லைன்னா அந்த மண்டலத்தை பார்க்க முடியலன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக பிசாசு உங்களை விழுத்திடுவான், பிசாசு உங்களை பலவீனப்படுத்திடுவான். உங்கள் ஊழியத்தின் நாட்களும் வீணாக போயிடும். இது ரொம்ப அவசியம். கவனிங்க, முதலாவது காரியம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரே வெளிச்சம் என்றதை நீங்கள் ஏற்றுக்கணும். கிறிஸ்து தான் வெளிச்சம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வெளிச்சம், அவரே எனக்கும் வெளிச்சம். நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆமென். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். பூமியில் நாங்கள் வாழ்கிற காலத்திலே இந்த விஷயம் எங்களுக்குள்ளே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன், நான் தான் உலகத்துக்கு ஒளி. அதே தேவன் சொல்கிறாரு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நீ இந்த உலகத்துக்கு வெளிச்சம். இந்த உலகத்தின் இருளை நீக்க கர்த்தர் எங்களை வெளிச்சம் அழைத்திருக்கிறார். வெளிச்சமாக அழைத்திருப்பார் என்று சொன்னால் அவரை விசுவாசிக்கிற, அவரை வெளிச்சமாக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளைய நாங்கள் முதலாவது இருளில் நடக்காமல் நாங்கள் வெளிச்சத்தில் நாங்கள் நடக்கணும். எங்களுக்குள்ள ஒளி இருக்குன்றதை யார் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ உங்களுக்குள்ள அந்த ஒளியை தாண்டி எந்த இருளின் ஆதிக்கமும் செயல்படக்கூடாது. உலகத்தின் காரியங்கள், அசுத்தமான காரியங்களுக்கு நீங்கள் இல்லாமல் எப்பொழுதுமே உங்களுடைய கண்களை, உங்களுடைய மாம்சத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது இந்த வசனத்தின் மூலம். ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நாங்கள் பாவம் பண்ணால் கட்டாயம் மன்னிப்பார். மறுபடியும் பாவம் பண்ணுறியா, மறுபடியும் மன்னிப்பார். திருப்பி பாவம் பண்ணுறியா, திரும்பவும் மன்னிப்பார். நீ பாவம் பண்ணிக்கொண்டே இருந்தாலுமே அவர் மன்னிச்சு கொண்டே இருப்பார். ஆனால் எது வரைக்கும் மன்னிப்பார் என்று நமக்கு தெரியாது. எனக்கு 50 தரம் மன்னிச்சார், உங்களுக்கு ஒருவேளை 20 தரம் மட்டும்தான் மன்னிச்சிருக்கலாம். அது நமக்கு தெரியாது. எது வரைக்கும் மன்னிப்பார்னு தெரியாது, ஆனால் மன்னிப்பார். கவனிங்க, நீங்கள் ரிப்பெண்டன்ஸுக்குள்ளே வராட்டிக்கு, மனம் திரும்பி பரிசுத்தமாக ஜீவ ஒளியை உங்களுக்குள்ளே கொண்டு ஒரு வாழ்க்கையை கண்டினியூவாக தொடர்ச்சியாக நீ வாழாட்டிக்கு மகனே, எப்போ நீ விழுந்து எழும்பி அப்படியான ஒரு வாழ்க்கையில் மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருக்க முடியும். வளரவே இயலாது. ஒருத்தனால் ஒரு காரியத்தை விட முடியலை, பாவத்தை விட முடியல, சில காரியத்தில் இருந்து வெளிச்சத்துக்குள்ளே 100% நடக்க முடியலைன்னு சொன்னால் அவன் வாழ்க்கை சாகும் வரைக்கும் அப்படி தான் இருக்குது. நினைச்சிடாதீங்க நான் கடைசி நேரத்தில் கூட ஆர்டர் மன்னிப்பு கேட்டு போயிடும்புறாரு. சான்ஸே இல்லை.
இன்னைக்கு நீங்கள் வைராக்கியமாக வாழ முடியலையா? பிசாசு தந்திரம் உள்ளவன். உன் ஆத்மாவை எப்போ உங்களை விட்டு எடுக்கணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதாவது உங்கள் தேவனிடத்தில் உன் ஆத்மா இல்லாமல் உலகத்துக்குள்ளேயும் உலகத்தின் காரியத்துக்குள்ளேயும் பிணைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதிகாரம் அவன் கைக்கு போயிடும். விழுந்து எழும்பியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிருவோமே ஒழிய ஒரு வீதம் கூட கிறிஸ்துக்குள்ள உங்களால் வளர இயலாது. தேவ சித்தத்தை பண்ண இயலாது. அவருடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்ற இயலாது. அங்கேயே இருக்க வேண்டியதான். அங்கேயே இருந்து நாட்களை முடிச்சு கொள்ள வேண்டியதுதான். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, பிரியமான கர்த்தருடைய கர்த்தர் இரக்கம் உள்ளவர், அவர் மன்னிக்கிறவர். ஆனால் மன்னிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு கேட்டால் நமக்கு தெரியாது. எது வரைக்கும் போவாரோ தெரியலை. வாய்ப்பு கிடைக்கும் பொழுதே நீ உன்னை பரிசுத்தப்படுத்தி அந்த ஜீவ ஒளியை உங்களுக்குள்ள வாசம் பண்ண விடுகிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும். அப்போ பரிசுத்தம் ஒருவனுக்குள்ள முதலாவது வரணும். ஹோலினஸ் இல்லைன்னா, அந்த வெளிச்சம் அந்த ஒளி நமக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய கண்கள் திறக்கப்படாது. அது மாம்சமாகவே இந்த உலகத்தை பார்க்குமே ஒழிய, மாம்சத்தின் பார்வையே மந்தமான பாதையாக தான் இருக்குமே ஒழிய ஆவிக்குரிய கண்கள் திறக்க வாய்ப்பில்லை. அவை முதலாவது காரியம், கிறிஸ்துவ வெளிச்சமாக உங்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் இருளுள்ள உலகத்தின் பலவீனப்படுத்துகிற லௌகிக இச்சைகள் அசுத்த வாழ்க்கைக்குள்ளே நீ வாழாமல் நீ ஒளியில் நடப்பாய். சுத்தத்துக்குள்ளே பரிசுத்தத்துக்குள்ளே நீதிக்குள்ளே பிழைத்த ஒரு ஜீவனத்தை வாழ முடியும். ஸோ இது முதலாவது காரியம். இதை நாங்கள் முதலாவது எங்களோட வாழ்க்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணி முதலாவது நாங்கள் செயல்படுத்தணும். என்னென்ன எல்லாத்தையும் நீங்கள் கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்கள் பார்க்க போகிறது கண்கள் ஆவிக்குரிய கண்கள். உங்களோட கண்கள் கண்கள் திறக்கப்படணும், ரல்ம் ஓப்பன் ஆகணும். அப்போ அதுக்குரிய ஒரு நபராக அவங்களால இருந்தால் மட்டும்தான் இந்த காரியம் சாத்தியம். அசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய மண்டலத்தின் கண்கள் திறக்கப்படாது. ஆவியானவர் உதவி பண்ண மாட்டார் அந்த காரியத்தில். அசுத்தமாக வாழ்கிறவனுக்கு பரிசுத்தாவிட்டே இருந்து கிடைக்கிற உயர்ந்தபட்ச உதவி அந்த அசுத்தத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் மட்டுமே ஒழிய அவனை கொண்டு பெரிய அளவில் கத்தர் பயன்படுத்த போகிறதில்லை. பயன்படுத்துகிற மாதிரி போனாலுமே அங்கே கத்தர் பயன்படுத்த மாட்டார். அவனை இன்னும் பலவீனப்படுத்தி வஞ்சிக்க பிசாசு இன்னும் தந்திரமான காரியங்களை விதைத்து கொண்டிருப்பான். ஆகவே வெளிச்சத்தில் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வெளிச்சத்தில் நடந்தால் தான் எங்களால் வெளிச்சத்தை பார்க்க முடியும். வெளிச்சத்துக்குள்ளே இருந்து காரியங்களை பார்க்க வேண்டும். ரல்ம் எங்களுக்கு வெளிச்சமாக தெரியும், இருளாக இருக்காது. ஹல்லேலூயா. அடுத்த ரெண்டாவது காரியம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமீன். நல்ல உதாரணம், 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஒரு காரியம் சொல்லப்படுது. அதாவது எலிசாவை பிடிக்க சீரிய பட இராணுவம் ஒரு மலையை சுற்றி முகாமிடுறது போல் அவங்க சுற்றிட்டாங்க. பட்டணம் முழுவதையும் சுற்றி போட்டாங்க. இப்போ மலையில் எலிசாவும் எலிசாவின் வேலைக்கானும் மலையில் நின்று கொண்டிருக்கிறாங்க. நிற்கும் பொழுது சுற்றி ஒரு மிகப்பெரிய சீரிய நாட்டு இராணுவம் இவங்களை பிடிக்கிறதுக்கு இவங்களை கொலை செய்ய நிற்கிறாங்க. அப்போ இதை பார்த்த எலிசாவுடைய வேலைக்காரன் பயப்படுறான், நடுங்கிறான். ஐயோ, எங்களை பிடிக்க போகிறாங்களே, இப்போ ஓடுறதுக்கு வழி இல்லையே, சுற்று போட்டாங்களே. உடனே எலிசா வேதம் சொல்லுது, அவன் தேவனை நோக்கி ஜெபித்தான். ஒரு ஜெபம். அது என்ன ஜெபம்னு சொன்னால், ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறவுங்க. என்னுடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. என்னுடைய வேலைக்காரன் மாம்ச பிரகாரமாக இந்த உலகத்தை பார்த்து நடுங்குறான். அவன் ஆவிக்குரிய கண்களை திறந்து விடுங்க. உடனே கத்தர் அவனுடைய வேலைக்காரனுடைய ஸ்பிரிச்சுவல் விஷனை தேவன் ஓப்பன் பண்ணுறார். அவன் ஒரு காரியத்தை பார்க்குறான். என்ன? மலை கினி மயமான ரதங்கள், குதிரைகள், கர்த்தருடைய பெரிதான சேனை படை எலிசாவுக்கு உதவியாக அந்த மலையை சூழ்ந்து நின்றது. உடனே சொல்கிறாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்று எலிசா முதல் சொன்ன அந்த வார்த்தையோட அர்த்தத்தை அப்போ அந்த வேலைக்காரன் புரிந்து கொள்கிறான். ஆகவே ஜெபம் எதுக்கான ஜெபம் என்ற, ஆண்டவரே எங்களுடைய கண்களை திறவுங்க, என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இதுக்காக நீங்கள் கன்வர்ஸ் பண்ணி நீங்கள் ஜெபிக்கணும். நான் ஜெபிச்சேன். கன்வர்ஸ் பண்ணி நீங்கள் ஜெபிக்கணும். முதலாவது ஒளியில் நடக்கணும். ரெண்டாவது இந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் அறிக்கை பண்ணி நீங்கள் ஜெபிக்கணும். ஆமேன். அடுத்தது மூன்றாவது காரியம், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுல அதிக நேரத்தை நீங்கள் செலவுடன். சங்கீத புஸ்தகம் 119ஆவது அதிகாரம் 18ஆவது வசனம் இவ்வாறாய் சொல்கிறது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்துடலாம். ஆமேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிற, ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறவுங்கன்னு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல தாவீது கண்ணை திறவுங்கன்னு கேட்குறது, ஆண்டவரே கண்ணை மூடிட்டு படிக்கிறேன், இப்போ என்னை கண்ணை திறக்க உதவி பண்ணுங்க, நான் பைபிள் நான் தோராவை நான் பார்க்கணும்,
எனக்கு வந்து பிரமாணத்தை நான் பார்க்கணும், உங்களுடைய வார்த்தையை நான் தியானிக்கணும், எனக்கு கண்ணை திறந்து, அப்படி அவர் கேட்கல. வளமையாக வேதத்தை படிக்கிற மனுஷன், கர்த்தருடைய வார்த்தையில் நிரம்பின மனுஷன், அதிகமாக கர்த்தருக்காக பாடின மனுஷன், சத்தியத்தை வார்த்தையில் தியானம் பண்ணி அந்த தியானத்தின் மூலம் கர்த்தரை அதிகமாக அறிந்த ஒரு மனிதன். அவர் கேட்குறாரு, ஆண்டவரே என் கண்ணை திறவங்க. யார் கேட்குறாரு? தாவீது கேட்குறாரு, என் கண்களை ஓப்பன் பண்ணுங்க, நமது வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கணும், வார்த்தையோட அந்த டீப் மிராக்கிள்ஸ், ஆழமான அதிசயங்களை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. கவனிங்க பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே தாவீது கேட்குற கண்கள் ஆவிக்குரிய கண்கள். தாவீது ஜெபிக்கிறார் ஆண்டவரிடத்தில், இந்த வார்த்தையை நான் என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டவன் நான் தியானிக்கணும். ரைட். இப்போ முதலாவது ஒரு காரியம், ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தார். உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுறதுக்கு முதல் கர்த்தர் வார்த்தையின் ஆழத்தை உங்களுக்கு திறப்பார். இது ஒரு டோர். இந்த ரல்மை உங்களுக்கு தேவன் ஓப்பன் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். நீங்கள் இது வரைக்கும் பைபிளை படிச்சிருப்பீங்க, ஆனால் இது வரைக்கும் ஒரே வார்த்தையை தான் படிக்கிறீங்க, செகண்ட் டைம் தேர்ட் டைமோ சரி. ஆனால் திரும்ப அந்த வார்த்தையை நீங்கள் படிக்கும்போது இதுக்கு முதல் படிக்கல கிடைக்காத ஒரு டீப் ரெவல்யூஷன். இதுக்கு முதல் நீங்கள் அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு வார்த்தையோட ஒரு அப்டேட்டை நீங்கள் அங்கே பார்க்குறீங்கன்னு சொன்னால், கர்த்தர் முதலாவது படியாக உன் கண்களை வார்த்தையின் காரியங்களை, வார்த்தையின் டெப்த்தை பார்க்கறது அவன் திறக்கிறாருன்ற அர்த்தம். அதில் எடுத்தோடனே ரல்மை திறந்து காட்ட மாட்டார் ஆண்டவர். முதலாவது நாங்கள் நடக்கிற உறவில் இருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை பலப்படுத்தி அந்த ஊழியத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவார். எடுத்தோன்னே இந்த ரல்ம் ஓப்பன் பண்ணி இங்கே எப்படிப்பட்ட காரியம் இருக்கான்னு காட்ட மாட்டேன். முதலாவது நீ உறவில் வளரணும், சத்தியத்தில் வளரணும், வார்த்தையில் வளரணும். அப்போ வார்த்தையை தியானிக்க இவ்வளோ காலமும் படித்த வார்த்தை தான். ஆனால் இப்போ நான் பார்க்க நான் புதுசாக நான் அந்த வார்த்தையை நான் உணர்றேன். அந்த வார்த்தையை படிக்கும்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்றேன். அதே வசனத்தை நான் என் வாயில் உச்சரித்து நான் படிக்கும் பொழுது இது வரைக்கும் இந்த வார்த்தையை நான் பார்க்காத ஒரு புதிய இன்ஃபர்மேஷன், ஒரு டெப்த்து, ஒரு அப்டேட் ஒன்று எனக்கு இப்போ கிடைக்குது. ரேமா ஓப்பன் ஆகுதா? மகனே மகளே, வெளிப்பாடு வார்த்தையில் கிடைக்க ஆரம்பிக்கிறது. ஆவிக்குரிய மண்டலத்தின் கண்கள் பரிபூர்ணமாய் திறக்கப்பட்டு நீங்கள் பார்க்க போறீங்க என்றதுக்கான ஒரு முதலாவது படி. கர்த்தர் திறக்க போறான்னு அர்த்தம். அப்போ தேவன் உங்களுக்கு ரல்முல மண்டலத்தில் கண்ணை திறக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? முக்கியமாக வார்த்தையில் என் கண்கள் முதலாவது திறக்கப்பட வேண்டும். ஆமாம். அப்போ வார்த்தையில் கண் திறக்கணும்னா என்ன பண்ணணும்? நாங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும். சத்தியத்தை திறந்து பைபிளை திறந்து நீங்கள் பைபிள் படிக்கணும். சும்மா ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் மட்டும் படிச்சுட்டு ஓடுறதில்லை. வசனத்தோடு வாழணும், வார்த்தையை தியானிக்கணும், வார்த்தையை புசிக்கணும். எசேக்கியேல் சொல்கிறாரு, எசேக்கியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, அவர் கைப்பட ஒரு காரியத்தை எழுதி அதை எசேக்கியேலுக்கு கொடுக்குற. எசேக்கியேல் இதை நீ புசி. எசேக்கியேல் இதை வாங்கி புசிக்கிறான். தேவனுடைய கையால் எழுதப்பட்ட, உள்ளும் புறம் எழுதப்பட்ட அவருடைய வார்த்தை அது அவனுக்கு தித்திப்பாக இருக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தையை புசிச்சு அதை நாலேஜ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்ச அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வளரணும். இது ஒரு முதலாவது படி. அப்போ 3 முதல் காரியத்தை பார்த்துருக்கு. முதலாவது என்ன? உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஒளியில் நடக்கணும். கிறிஸ்துவே மெய்யான ஒளி என்று ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஒளியில் நடக்கணும், சுத்தமாக இருக்கணும். 2வது காரியம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேணும்னு நீங்கள் கன்வெர்ஸ் பண்ணி ஜெபிக்கணும். 3வது காரியம் நாங்கள் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஆழத்தை கர்த்தர் முதலாவது எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டணும். அங்கே எனக்கு ஓப்பன் ஆகணும், அங்கே விஷுவல், அங்கே ஒரு நல்ல ஒரு விஷன் எனக்கு கிடைக்கணும். இது 3வது காரியம். அடுத்தது 4வது விஷயம், பரிசுத்த ஆவியின் நிறைவும் நிரப்புதலும் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக செயல்படணும். பரிசுத்த ஆவி அப்பப்போ போகிறதில்லை, ஆவியானவரோடு தங்கி வாழ்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் வாழ்க்கையை சுத்தமாக வச்சிருக்கல, வார்த்தையின் வெளிப்பாடு கிடைக்க ஆரம்பிக்கல, நீங்கள் ஆண்டவரே எனக்கு இந்த கண்ணை திறவங்க கன்வெர்ஸ் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது 4வது ஒரு காரியம் நீங்கள் தக்க வச்சுக்கொள்ளணும். என்ன? நிரப்புதலும் அவருடைய வாசம் பண்ணுதலும் எப்பொழுதுமே உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். நாங்கள் எடுப்போம் கர்த்தருடைய வார்த்தையை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும்
தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று. ஹல்லேலூயா. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தேவனும் நம்முடைய பிதாவுமாகிய தேவன் தம்மை நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டும் என்று. பிதாவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? அவருடைய ஞானத்தை பெற்று அந்த தெளிவு கூடாக நாங்கள் நடக்கணும். இதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுறவர் தான் பரிசுத்தமுள்ள ஆவியானவர். அப்போ கவனிங்க, இந்த தெளிவு, இந்த விஷன் கிளாரிட்டி நமக்கு கிடைக்கணும் என்று சொன்னால், இந்த தெளிவு நமக்கு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வாசம் பண்ணுதலுக்குள்ளேயும் பரிசுத்தமுள்ள ஆவியானவருடைய தங்கி வாழுதலுக்குள்ளேயும் எங்களுடைய சரீரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆவியானவர் எப்பொழுதுமே நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். வேதம் சொல்லுது, முத்திரையாய் பெற்ற பரிசுத்தமுள்ள தேவாவி. எப்பயுமே எடுக்க முத்திரை போட்டது தான். என் நெத்தியிலே, என் சரீரத்தில் அவருடைய நாம மகிமைக்குன்னு ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கு. இயேசுவின் நாமத்தை பிரதிபலிக்கிற முத்திரை பரிசுத்தாவின். அங்கே போனாலும் எங்கே வந்தாலும் யார் என்ன பார்த்தாலும் அந்த முத்திரை என் மேலே தெரியும். அப்போ ரல்மில் நாங்கள் ஒரு காரியத்தை பார்க்கணும்னு சொன்னால் இந்த 4வது படி ரொம்ப முக்கியம். என்ன? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி வாழ்கிற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய சரீரத்தை சுத்தமாக வச்சிருக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அனுபவத்தில், அந்த ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ளே எப்போவுமே வாழ்கிற பிள்ளையாக இருக்கணும். தரிசனங்களை பார்க்குறவங்களாக இருக்கணும், சொற்பனங்களை பார்க்குறவங்களாக இருக்கணும், வார்த்தையின் ஆழங்களையும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நல்ல வழிநடத்தலை நாம் ஆவியில் உணரணும். கத்தருத பண்ணைன்னு ஏவுறாரு, இந்த லீடிங்கை பிறகு நாங்கள் வாஞ்சிக்கணும். இதுக்கு நமக்கு அந்த தங்கி வாழ ஹோலி ஸ்பிரிட் எங்களுக்குள்ளே எப்போவுமே இருந்து அவர் ஒரு லைஃப், ஒரு ஆலயமாகி என்னுடைய சரீரத்துக்குள்ளே அவர் எடுபடாமல் எப்போவுமே வாசம் பண்ண நான் அவருக்கு சரியான ஒரு இடத்தை எனக்குள்ளே நான் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஆவி தேவைக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கு அனைவர் ஆவியானவரே வாங்க எவ்ரி டைம் தே ஆஸ்கிங். ஒவ்வொரு முறையும் கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஆண்டவரே வாங்க தாங்க. ஆண்டவர் அவனுக்குள்ளாம் இருக்கார், ஆவியான அவங்களுக்குள்ளாம் இருக்காங்க. எப்போவுமே நீங்கள் ஹோலி ஸ்பிரிட்டை எங்கே வெல்கம் பண்ணணுமெண்டா, உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியை நீங்கள் ஊழியம் பண்ண போகிற இடத்துக்கு அவரை வெல்கம் பண்ணணும். ஆவியானவர், இந்த இடத்துக்கு ஐ ஆம் வெல்கம் யூ, நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவரே, இந்த எனக்குள்ளே வாசம் பண்ணுறீங்க, நான் தான் உங்களை அழைச்சிட்டு வந்தேன், நான் உங்களை இன்வைட் பண்ணினால இப்போ உங்களை நான் வெல்கம் பண்ண இந்த இடத்துல, இங்கே நீங்கள் கிரியை செய்யுங்க. இந்த ரெவல்யூஷனோட ஜெபிங்க, இந்த வெளிப்பாடோட ஜெபிச்சு பாருங்கள். நீங்கள் ஊழியங்களுக்கு போகிற இடங்களில் மகிமையான காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. 5வது, விசுவாசத்தில் நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்பிரிச்சுவல் விஷன் ஆல்வேஸ் கம் பை த ஃபெய்த். எடுத்துக்கொள்ளும் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசித்து நான் பார்த்து, நான் கண்ணால் பார்த்து நான் நடக்காமல் நான் எப்படி நடக்கிறேன்? நான் விசுவாசித்து ஃபெய்த்தில் நான் நடக்கிறேன்ப்பா. ஆமாம். அப்போ ஆண்டோடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் விசுவாசம் ரொம்ப அவசியம். விசுவாசத்தை நடைமுறைப்படுத்தாத ஒருவனை கர்த்தர் கடைசி வரைக்கும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய மண்டலம் சம்பந்தப்பட்ட அனுபவங்களுக்குள்ளேயோ, இந்த ஊழியங்களுக்குள்ளேயோ, இப்படிப்பட்ட விஷுவலுக்குள்ளேயோ கர்த்தர் எடுத்துட்டு போகவே மாட்டார். விசுவாசி இல்லையா, அவன் விசுவாசியா, அவன் ஃபெய்த்தை ஆப்ரேட் பண்ண தெரியாத இடத்துல இருக்கிறானா, விசுவாசத்தை கையாள தெரியாத இடத்துல இருக்கிறானா, பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட், எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் தரிசித்து நடவாமல் நாங்கள் எப்படி நடக்கிறோமா? நாங்கள் விசுவாசித்து நடக்கிறோம். அப்போ நான் சில நாட்களில் விசுவாச குறைச்சலில் இருந்த காலங்கள் உண்டு. அன்னைக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய தடுமாற்றங்களை நான் பார்த்துருக்கிறேன். மறுபடியும் அதை இனங்கண்டு என்னுடைய விசுவாசத்தை நான் பலப்படுத்தி கொள்ளும் பொழுது, ஃபெய்த்தில் நான் சரியாக நடக்கும் பொழுது, அநேக காரியங்கள் நடப்பதற்கு சாத்தியமே இல்லாட்டிக்கும் விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையின் நிமித்தம் சில காரியத்தை நாங்கள் செஞ்சுருக்கோம். விசுவாசித்து செஞ்சதால் இல்லாத இருப்பது போல வரவழைக்கிற தேவன் எங்களுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் கிரியை செய்து அநேக அற்புதமான அடையாளமான காரியங்களை அவருடைய நாம மகிமைக்காக எங்களுடைய ஊழியங்களில் அவர் செய்திருக்கார். அல்லேலூயா. இங்கே ஃபெய்த்தை நாம் கற்றுக்கணும், விசுவாசத்தை எப்படி நாம் செயல்படுத்துறது. ஆமீன். அப்போ வேதம் சொல்லுது, நீங்கள் பார்த்து பண்ணினா உனக்கு ஃபெய்த் தேவையில்லை. ஒன்று இருக்கா, ஆகவே நான் அதை செய்கிறேன். பார்த்து ப்ரொடெக்ஷன் இருக்கா, நான் அதை பண்ணுறேன். காசு இருக்கா, அப்போ நான் இங்கே போயிட்டு வரேன். இது இல்லை, இருக்கோ இல்லையோ அந்த வழிநடத்தல் கிடைக்குதா, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் ஈஸியாக அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக போயிடுவாங்க.
அடுத்த 6வது காரியம், மனம் திரும்புதல் மூலம் ஆவிக்குரிய குருட்டாட்டத்தை வந்து உங்களை விட்டு நீங்கள் நீக்க வேண்டும். ரிமூவ் ஆல் தி ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் த்ரூ த ரிப்பெண்டன்ஸ். மனம் திரும்புதல். ஆமீன். இன்றைக்கி ஆவிக்குரிய குருட்டாட்டத்தில் இன்றைக்கி அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க. குருட்டாட்டம். நான் ஆரம்பத்தில் இந்த மெசேஜ் துவங்கிக்க ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன், கர்த்தர் என்னத்தை பண்ணுறாரு, தன்னை சுற்றி பிசாசு இதை கொண்டு வரான். நான் தான் என் சொந்த காரியத்தில் சொந்த மாம்ச சுய இச்சலை இதை பண்ணுறன்றதை கூட நிதானித்து அறிய முடியாத மந்தமான ஒரு ஜீவனத்தில் அநேகர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இதை நம்ம எதில் வந்து ஓவர்கம் பண்ண முடியும்னு சொன்னால் மனம் திரும்புதலின் மூலம் ஓவர்கம் பண்ண முடியும். ஆவிக்குரிய குருட்டாட்டம் நம்மளை விட்டு போகணும்னு சொன்னால் நமக்குள்ள பரிபூர்ண மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும் சகல காரியங்களிலும். இது கிட்டத்தட்ட எதுக்கு ஒத்த காரியமாக இருக்கும்னு சொன்னால் இருளில் நடக்காமல் நாங்கள் வெளிச்சத்தில் நடக்கிறதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயந்தான் நான் இப்போ இங்கே 6வது சொல்கிற காரியம். என்ன? ஆவிக்குரிய குருட்டாட்டம் நீக்கப்பட்ட ஒரு மனம் திரும்பலின் வாழ்க்கை. கவனிங்க, வார்த்தை சொல்லுது அப்போஸ்தலர் புஸ்தகம் 26வது அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும் படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். ஆமேன். அப்போ கண்கள் திறக்கும் பொருட்டு எதன் நிமித்தம்? இருள் அடக்காமல் வெளிச்சத்துக்குள்ளே வரும்படியாக அவனுடைய பாவ வாழ்க்கை அக்கிரமத்திலிருந்து அவன் மனம் திரும்பலை அடையும்படியாக அந்த கண்ணை திறந்து போடு. இதுக்காக நான் உன்னை அனுப்புறேன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் வாசித்த வார்த்தையின் பிரகாரம் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் பாவ உணர்ச்சி வரலை என்று சொன்னால் அவங்களால கர்த்தருடைய ஆவிக்குரிய எந்த அனுபவத்துக்குள்ளேயும் போக முடியாது. அது மிகப்பெரிய ஒரு தடை. ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்கிறேன். அதாவது பாவம் பண்ணுற ஒருத்தனுக்குள்ள குற்ற உணர்ச்சி வரும்னு சொன்னால் குற்ற உணர்ச்சி தேவனால் வந்தது இல்லை. இந்த குற்ற உணர்ச்சி ஒருவேளை நீங்கள் பாவம் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு கில்ட்டினஸ் குற்ற உணர்ச்சி வருதுன்னு சொன்னால் பிசாசு போடுறான் தந்திரமாக. இந்த குற்ற உணர்ச்சி வந்து உங்களை ஜெபிக்க விடாது, வேதம் வாசிக்க விடாது, கர்த்தரோட உறவாட விடாது, கர்த்தருடைய ஜெப நேரங்கள் சமூகங்களுக்கு போக விடாது. நீ ஒரு பாவி, நீ எத்தனை நேரம் பண்ணியிருப்ப பாவம், உன்னை மன்னிச்சு கர்த்தருக்கே சலிச்சு போயிருக்கும். இந்த மாதிரியான மென்டாலிட்டி வரும்பொழுது அவன் ஆட்டோமேட்டிக்காக என்னத்தை நான் ஜெபிச்சு ஏன் நான் ஜெபிப்பான், இந்த மாதிரி வழியில் போயிடுவான். அப்போ இந்த கில்ட்டியை கர்த்தர் கொடுக்க மாட்டார். பாவம் பண்ண ஒருத்தனுக்குள்ள குற்றுணர்ச்சியை கொடுக்கறது பிசாஸ். பாவம் பண்ணினவனுக்குள்ள பாவ உணர்ச்சி வருதா, ரிப்பெண்டன்ஸ், இந்த பாவ உணர்ச்சி வருதுன்னு சொன்னால் இதை பரிசுத்தாவி கொடுக்குறார் என்று அர்த்தம். அப்போ பரிசுத்தாவியான இடத்துல குற்ற உணர்ச்சி இல்லை. அவர் ஒருத்தனை வந்து அப்படியே குற்றப்படுத்தி வேதனைப்படுத்த மாட்டார். ஆவியானவருக்குள்ளே என்ன இருக்குது, அவர் எதை கொடுப்பார்னு சொன்னால் மனம் திரும்புதலை கொடுப்பார். அந்த பாவத்துக்காய் வருந்தி ஜீவனத்துக்காய் பிழைக்கிற ஒரு கிரியை நடப்பிக்கிறத நான் செய்வேன். அதுதான் ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புதல். பரிபூர்ண மனம் திரும்புதல் எதில் சம்பூர்ணப்படும்? மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும் பொழுது சம்பூர்ணப்படும். இப்போ மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனி எங்கே வெளிப்படுதோ அங்கே அந்த ரிப்பெண்டன்ஸுக்குரிய ஒர்க் ஃபுல்ஃபில் ஆகும். ஹல்லேலூயா. இப்போ ஆவியானவரிடத்தில் மனம் திரும்பலான் இருக்கு. இப்போ வேதம் சொல்கிறது இந்த மனம் திரும்பல் உனக்குள்ள ஃபுல்ஃபில் ஆகிக்க அந்த கனிகளை நீ கொடுத்து அதுக்குரிய ஜீவனத்தை நீ காண்பிக்கும் பொழுது உன்னுடைய ஆவிக்குரிய குருட்டாட்டம் உன்னை விட்டு நீங்கும். இல்லை ஆவிக்குரிய குருட்டாட்டம் நீங்கும் பொழுது இதுக்குரிய சந்தர்ப்பங்கள் அதிகரிக்க நமக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்த 7வது காரியம் என்ன? முழு இருதயத்தோடு நம்ம தேவனை தேடணும். ஏனோ தானோ ஒன்று இல்லாமல் முழு இருதயத்தோடு. யோவான் புத்தகத்தில் வார்த்தை சொல்கிறது, நீங்கள் என்மேல் அன்பாக இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். ஒருவன் வந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்றானா அவன் என்மேல் அன்பாக இருக்கிறானாம்னு அவருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ அவரை நாங்கள் 100% நம்ம நேசிக்கிறோம்ன்றது வெறும் ஐ லவ் யூ ஜீசஸ், இயேசுவை நான் அவங்களை நேசிக்கணும்னு சொல்கிறது இல்லை. அவருடைய கற்பனைகளை கை கொண்ட ஒரு வாழ்க்கை முறை, பரிசுத்த ஜீவனம். அவனை பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த 7 படிகளும் ரொம்ப முக்கியம். இதன் மூலம் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன், அந்த ஸ்பிரிச்சுவல் விஷனை. ஆமேன். உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்க முதல் அந்த கன்வர்சிங்கோட வாயில வாரத்துக்கு முதல் இருளில் இருக்கிற நீ வெளிச்சத்தில் நடக்கணும். இயேசு என்னுடைய மெய்யான ஒளி என்றதை நீங்கள் அறிக்கை பண்ணி ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். அடுத்த 3வது காரியம் நாங்கள் பார்த்தோம், அவருடைய வார்த்தையை தியானித்து வார்த்தையின் ஆழத்தை காட்டுங்கன்னு நீங்கள் ஜெபிக்கணும். வார்த்தையின் ஆழம் முதல் ஓப்பன் ஆகிறது அந்த கண்கள் திறக்கப்படுவதற்கான முதலாவது படி. 4வது காரியம் நாங்கள் பார்த்தோம் என்ன?
பரிசுத்தமுள்ள ஆவியின் நிறைவை பெற்று அந்த ஆவியை நமக்குள்ள தங்கி வாழ விடுகிற பிள்ளையை நாங்கள் இருக்க வேணும். 5வது காரியம், எப்போவுமே நாங்கள் விசுவாசத்தில் நடக்கணும். என்று சொன்னால் ஸ்பிரிச்சுவல் விஷன் ஆல்வேஸ் ஆப்ரேட் பை த ஃபெய்த். விசுவாசத்தினால் மாத்திரமே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அது கையாளப்படுகிறதா இருக்குது. விசுவாசம் இல்லாதவனுக்குள்ள இப்படிப்பட்ட பெரிய அனுபவங்களுக்குள்ள அவனால் போகிறது ரொம்ப கஷ்டம். அப்போ விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது 6வது காரியம், மனம் திரும்புதலுக்கு ஊடான ஆவிக்குரிய குருட்டாட்டம் நீங்குதல். 7வது காரியம், பரிபூர்ணமாக முழு இருதயத்தோடு நீங்கள் தேவனை தேடணும். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ நீங்கள் செய்யும்போது உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். விஷன் ஓப்பனான நான் சொன்ன அந்த ஆவிக்குரிய காலநிலைகள், ஸ்பிரிச்சுவல் கிளைமேட், ஆவிக்குரிய காலநிலைகள், ஸ்பிரிச்சுவல் கிளைமேட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக பார்க்க முடியும். எங்கே எப்படிப்பட்ட ரல்ம், எங்கே எப்படிப்பட்ட மண்டலம் கிரியை செய்யுது, இங்கே எப்படிப்பட்ட ஆவிக்குரிய மார்க்கம் கிரியை செய்து கொண்டிருக்கின்றதை அறிஞ்சு அதுக்கு ஏற்ற பிரகாரம் அதற்கு விரோதமாக உங்களால் வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவை நான் விசுவாசிக்கிறேன். நான் பேச உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். என்னோடு கூட நீ கண்களை மூடிக்கொள்ளுங்க. நான் உங்களுடைய கண்களை தேவன் திறக்கும்படியாக நான் ஜெபிக்க போறேன். ஒரு சிறிய ஜெபம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. பரிசுத்தம் உள்ள தேவ ஆவியானவரே, அப்பா, யாரெல்லாம் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தாங்களோ, நான் பேசப்பட்ட காரியம், வெளிப்படுத்தப்பட்ட இந்த காரியத்தை பரிபூர்ணமாக குழப்பம் இல்லாமல் அறிஞ்சு கொண்டாங்களோ தகப்பனே, பேசப்பட்ட வார்த்தையை கொண்டு நான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். இந்த நேமம் ஜீசஸ், இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் தலைகள் மேலே தங்கட்டும் ஆண்டவரே. கண்கள் திறக்கப்படுவதாக, பிள்ளைகள் ஆண்டவரே பகிரங்கமான வெளியரங்கமான ஊழியம் செய்யும்படியாக இந்த கண்களின் மந்த நிலைகள், குருட்டாட்டங்கள் நீங்கப்பட்டு அப்ப நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷன், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட அந்த பார்வை உடைய பிள்ளைகளாக நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே. ஆவிக்குரிய காலநிலைகளை பார்க்கிறவர்களாகவும், ஊழியத்தில் தடுமாற்றம் அடையாத பிள்ளைகள், ஊழியத்தில் வர பிரச்சனைகளை, பிசாசின் தந்திரங்களை ஏற்கனவே இனங்கண்டு அதை முற்குறித்து அறிந்து அதற்கு விரோதமாய் செயல்படுகிற ஞானம் பிள்ளைகள் மேலே போதிக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சகல தடுமாற்றங்கள் எடுத்து போடுங்க, குழப்பங்கள் எடுத்து போடுங்க, பலவீனங்கள் எடுத்து போடுங்க, விட முடியாத பாவங்கள் எடுத்து போடுங்க. எல்லா விதமான இருள் நடக்கிற வாழ்க்கை முறைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. அசுத்தமான காரியங்கள் நீங்கட்டும் ஆவியானவரே. விட முடியாத பாவங்கள் ஆண்டவரே எகைன் மறுபடியும் ஆண்டவரே திரும்ப பலவீனத்துக்குள்ள பிள்ளைகளை கொண்டு வர எல்லா பாவ கட்டுக்கள், பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஆண்டவரே அப்பா, இந்த ஊழியத்துக்கான வல்லமை கட்டவிழ்க்கப்படுவதாக பயன்படுத்துங்க. இந்த கடைசி தலைமுறை அப்ப இந்த கடைசி கால ஊழியத்தை பரிபூர்ணமாய் செய்து முடிக்க ஞானத்தை கொடுங்க, போதகத்தை கொடுங்க, உதவி பண்ணுங்க பரிசுத்த ஆவியானவர். எங்களை தனியா இதை பண்ண முடியாது, உங்க உதவி எங்களுக்கு தேவை. உதவி பண்ணுங்க. பிள்ளைகள் மேலும் உங்க கிருபை அமருவதாக இயேசுவின் நாமத்திலே மனதார நான் ஆசீர்வதித்து ஒப்புக்கொடுத்து ஜெபித்து ஜெபங்கக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஷாலோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.